الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. திருமறையில் திருத்தூதர் என்னும் தொடரினுடைய முதலாவது நாள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் வசனம் 56 இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், பரிபூரண சலாமை சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறான். பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை கட்டளையிடுறதாக இருந்தால் அந்த காரியத்தினுடைய சிறப்புகளை சொல்லுவான், அதனுடைய நன்மைகளை சொல்லுவான், ஏன் செய்கிறோம், ஏன் செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தையும் கூட அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் இந்த காரியத்தை நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க என்பதாக சொன்னதில்லை. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நானும் சொல்கிறேன், மலக்குமார்களும் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தினுடைய அமைப்பிலிருந்து ரெண்டு விஷயத்தை நம்மளால் விளங்கிக்க முடியும். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதனுடைய அவசியமும் கட்டாயமும் நமக்கு விளங்குது. பொதுவாக அறிஞர்கள் சொல்லுவாங்க, எதுவெல்லாம் கட்டளை வாக்கியமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறானோ அவைகள் அனைத்துமே செய்வது வாஜிப். வாஜிப் என்று சொன்னால் கட்டாயம் செய்யணும், அப்படி செய்யலைன்னு சொன்னால் பாவம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து சொல்கிறது அவசியம் அப்படிங்கிறதும் தெரியுது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்வதிலிருந்து, மலக்குமார்களே ஸலவாத்து சொல்வதிலிருந்து அவர்கள் மிகவும் மேன்மையானவர்கள், தகுதியானவர்கள் என்பதும் தெரிகிறது. ஆக நபி அவர்களின் மீது அன்பை அதிகப்படுத்துவதற்குண்டான பல்வேறு காரணிகளில் மிக முக்கியமானது ஸலவாத்து சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பார்ந்த முறையிலே அவர்களினுடைய மதிப்பை உணர்ந்து ஸலவாத்து சொல்வது. அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல தௌஃபீக்கை தந்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.